ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமா இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட ஈட்டி என்ற தலைப்பிலே நாம் புதியதொரு கோணத்தில் ஆண்டவருடைய ஆவியானுடைய துணை கொண்டு நாம் தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். வந்தேன் இறைவனே, என்னை தந்தேன் இறைவனே, வந்தேன் இறைவனே, உந்தன் பாதம் ஒன்றே வேண்டும் என்றே, வந்தேன் இறைவனே, என்னை தந்தேன் இறைவனே, உந்தன் ஆலய வாசலிலே உந்தன் அருள் மொழி கேட்கவில்லை, உந்தன் ஆலய வாசலிலே இந்த அருள் மொழி கேட்கவில்லை, உந்தன் அருள் மொழியை நான் கேட்டிடவே இங்கு ஆவலாய் ஓடி வந்தேன், உந்தன் அருள் மொழியை நான் கேட்டிடவே இங்கு ஆவலாய் ஓடி வந்தேன், வந்தேன் இறைவனே, என்னை தந்தேன் இறைவனே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்முடைய அருள்மொழியை கேட்க ஆவலாய் ஓடி வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஈட்டி என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். முதலாவது 4 வகையான ஈட்டிகளை நேரத்தை கருதி அல்லது 5 வகையான ஈட்டிகளை குறித்து நாம் தியானிக்கலாம். முதலாவது எண்ணாகமம் 25 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிட்டு. பாருங்க, வாதை நிற்க பயன்படுத்தப்பட்ட ஈட்டி, இதுக்கு பெயர் கொடுக்கலாம். வாதை நிற்க பயன்படுத்தப்பட்ட ஈட்டி. 25ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து சுருக்கமாக சொல்றேன். தம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபியரோடு மோவாபிய குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்றாங்க. இப்படியே போது அப்படியே பாகால் பேயோர் வணங்கக்கூடியவர்களா இஸ்ரவேல இருந்தாங்க. இதனால கர்த்தருடைய கோபம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. 4ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். பாத்தீங்களா, இஸ்ரவேல் கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் மேல உள்ள கோபத்துல அவங்கள இந்த மாதிரி செய்யின்னு சொல்றாங்க. அதே போல மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் அவரவர் பாகால் பெயரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பாருங்க, இஸ்ரவேல் புத்திர ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரிடத்திலே அழைத்து கொண்டு வந்தான். இத பார்த்த பினேகாசால பொறுக்க முடியல. அப்படியே அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. அவன் யார்? பினேகாஸ்னா ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலேயாசாரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து கொண்டு போய் அந்த அறை வீட்டிலே அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே போய் அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகி இருவரும் வேசித்தனம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே வயிற்றிலே என்ன பண்றாங்க? பின்னாடி இருவருடைய வயிற்றிலே ஈட்டியை உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அவர்கள் அந்த இடத்திலே இறந்து போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை காணப்பட்ட அந்த வாதை நின்று போயிற்று. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் பாவம் பண்ணாங்கன்னா ஈட்டியால குத்தி போடலாமா, அது சரியா அப்படின்னு சொல்லும் போது அடுத்ததுல நீங்க பாத்தீங்கன்னா
11ஆம் வசனம் பாருங்க, வாசிங்க. நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரனாக ஆகிய ஆரோனின் குமாரனான எலெயாசரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரின் மேல் உண்டான என் உக்கிரகத்தை திருப்பினான். பாத்தீங்களா, இது கர்த்தர் மோசையை நோக்கி சொல்றாரு. அவன் ஈட்டியால குத்தி போட்டதுனால என்னுடைய கோபத்தை அவங்கள ஃபுல்லாவே நான் என்ன பண்ணிருப்பேன், நிகிரகம் பண்ணிருப்பேன், அவங்கள கொண்டு இருப்பேன். ஆனா எனக்காக அவன் பக்தி வைராக்கியம் பாராட்டி அவர்களை இந்த செயலை செஞ்சபடினால என் கோபத்தை என்ன பண்ணிட்டாரு, மட்டுப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி என் உக்கிரத்தை திருப்பினான் அப்படின்னு சொல்லி அவர் கர்த்தர் பினேகாசை குறித்து ஒரு சாட்சி சொல்றார். பாத்தீங்களா, சாட்சி படுத்தப்பட்ட அந்த காரியமா அது மாறி போனது. அந்த வாதை நிறுத்தப்பட்ட பயன்படுத்தப்பட்ட ஈட்டி சாட்சியாய் மாறி போனது, ஆண்டவரால சாட்சி பகரப்பட்டது. பக்தி வைராக்கியம் என்னும் ஈட்டிய அவன் பயன்படுத்தினான். நீங்களும் நானும் உலகத்தை சுற்றி பாவங்கள் அதிகமாய் காணப்படுகிறது, நாம் கண்டும் காணாதவர் போல போய்விடக் கூடாது, அல்லது நமக்கு எதற்கு வம்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஓரமாய் போய்விடக் கூடாது. பிரியமானவர்களே, பக்தி வைராக்கியம் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த பக்தி வைராக்கியத்துக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும், ஆத்தும பாரம் கொள்ள வேண்டும். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்காக நம் பாரம் கொள்ள வேண்டும். எத்தனை ஆத்துமாக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்து கொடுத்து புறஜாதி மக்களை விட்டுவிடுங்கள். தம்முடைய சொந்த ஜனமாகிய கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சொல்லப்பட்டவர்கள் எவ்வளவு வைராக்கியமா இல்லாத, கர்த்தருக்காய் வைராக்கியமா இல்லாதபடி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை அப்படியே தண்ணிய போல பாவத்தை பருகி கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து நாம் வைராக்கியம் கொள்ள வேண்டும், பக்தி வைராக்கியம் கொள்ள வேண்டும். அவர்களுக்காய் செபிக்க வேண்டும், கூடுமான வரைக்கும் அவரிடத்திலே போய் சொல்ல வேண்டும். சொல்லறது கேட்கட்டுனா கர்த்தரிடத்திலே நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்படி செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்யறார், அந்த பக்தி வைராக்கியம் நமக்குள் இருக்க வேண்டும். இப்ப காவலாளி, நீதிபதி, உயர் அதிகாரிகள்லாம் இருந்தா தவறு செய்கிறவங்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, தண்டனை கொடுக்கறாங்க. போராட்டம் நடத்துறவங்களுக்கு அவங்க கண்ணீர் புகை எடுக்கிறாங்க, துப்பாக்கி சூடு வைக்கிறாங்க, சூடு மேல வானத்தை நோக்கி துப்பாக்கியால சுடுறாங்க, கலவரத்தை நிறுத்தும்படியாக தடி அடி கொடுக்கறாங்க. அதெல்லாம் தவறு கிடையாது. அவங்க அதிகாரத்தை அவங்க கரெக்டா அவங்க என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. கட்டாயம் அது போல நீங்களும் நானும் ஆத்துமாவை அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நாம் பக்தி வைராக்கியம் என்னும் அந்த ஈட்டியை பயன்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, அவர்களுக்காய் நாம் பக்தி வைராக்கியம் கொள்ளும் போது, அப்ப திறப்பில் நின்று நாம் செபிக்கும் போது கர்த்தருடைய கோபத்தை மட்டுப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். ஆண்டவரே சாட்சி சொல்றாரு பாருங்க. ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன் சொல்றார். பாத்தீங்களா, 12ஆம் வசனத்துல அவன் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் கொண்டு இந்த காரியத்தை செய்தபடினால அவனுக்காய் நான் என்ன செய்வேன், என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன் சொல்றான். அவன் தேவன் 13ஆம் வசனம் வாசிங்க. அதுலயே அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். பாத்தீங்களா, அவன் என்ன செஞ்சானா, அந்த இஸ்ரவேல் புத்திரக்காக பாவ நிவர்த்தி செய்தான். அந்த 2 பேருடைய ரத்தம் சிந்தினதுனால அந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் பாவ நிவர்த்தி செஞ்சான். இந்த ஒரு காரியம் எல்லாருக்கும் பயப்படுதலை ஏற்படுத்தியிருக்கும். ஐயோ, இந்த பாவம் செய்தால் நமக்கு இப்படி தண்டனை கிடைக்கும், யாரும் இதற்கு அஞ்ச மாட்டார்கள், பினேகாஸ் போன்றவர்கள் நிறைய பேர் எழும்புவார்கள் என்று சொல்லி அவர்கள் தங்கள் பாவத்தை விட்டு ஒழிவதற்கும் பாவ நிவர்த்தி செய்வதற்கும் பினேகாஸ் பக்தி வைராக்கியமாய் எழும்பினான். நீங்களும் நானும் பினேகாசை போல எழும்ப வேண்டும். பிரியமானவர்களே, எழும்பினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் சமாதானத்தின் உடன்படிக்கை நமக்காக இருக்கும். நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை நமக்கு மட்டுமல்ல, நம் சந்ததிக்கும் உண்டாயிருக்கு. ஒரு வசனம் வாசிக்கலாம், சங்கீதம் 106:30. அப்பொழுது பினகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான்.
அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. பாத்தீங்களா, சங்கீதக்காரனாகிய தாவீது இங்க எண்ணாகமத்துல சொல்லப்பட்ட காரியத்தை அங்க சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு. பினேகாஸ் வைராக்கியமாய் பக்தி வைராக்கியமாய் எழும்புதனால வாதை நிறுத்தப்பட்டதுன்னு சொன்னாங்க. நீங்களும் நானும் இன்றைக்கு வாதைகள் நம்மை சுற்றிலும் காணப்படுகிறது. இந்த வாதைகள், பொல்லாப்பு, அசுத்தங்கள், கிரியைகள், அசுத்த கிரியைகள், இந்த மனுஷர்களுடைய பாவமான காரியங்கள் இதெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். நாம் பக்தி வைராக்கியமா ஆத்தும பாரத்தோடு நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஒரு பாடலை கூட நாம் பாட கேட்கலாம். ஆத்தும ரட்சிப்பிழந்தவர் ஆயிரம் ஆயிரமாய் அன்றாடம் இந்த மண்ணடியில் அழிந்து சாகின்றாரே. பாவம் பெருகுதே பாரும் பரனேசுவே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. ரெண்டாவது பாருங்க என்ன ஈட்டின்னு. யோசுவா 8:18 முதலாவது வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான். பாருங்க, இந்த ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக ஆண்டவர் போ சொல்றார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாம போ, கலங்காம இரு, நான் இந்த யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டி கொண்டு போ, நான் உனக்கு உன் கையில இந்த ஆயி பட்டணத்தை உன் கையில ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆயின் ராஜாவையும் அந்த பட்டணத்தையும் எல்லாவற்றையும் அந்த ஜனங்களையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுக்கறேன்ல, ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றாரு. உடனே இவங்க நீ எரிகோவுக்கு செஞ்சது போல, எரிகோவுக்கு நான் உனக்கு செஞ்சது போல நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவன் 30,000 யுத்த வீரர்களை கூட்டிக்கிட்டு போறான். அங்க போன உடனே அந்த ஜனங்கள் பாக்குறாங்க. அவன் சொல்றான், நீ பதிவு இருக்கணும், பின்னாடி பதிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியா சொல்றாங்க. நீங்க அதெல்லாம் படிச்சு பாருங்க. கொஞ்சம் பேர் நீங்க பதிவு இருக்கணும், நாங்க முன்னாடி போய் அவங்களுக்கு முன்னாடி நாங்க போற மாதிரி போவோம், அவங்க கொஞ்சம் ஜனமா இருக்கிறோம்னு எங்களை துரத்திக்கிட்டு வருவாங்க. அப்ப நீங்க பின்னாடி என்ன பண்ணுங்க, பட்டணத்தையும் எல்லாவற்றையும் நீங்க பட்டணத்துல தீ கொளுத்தி விடுங்க. அப்புறம் அவங்க பின்னாடி திரும்பி பார்த்து ஓடும் போது நாங்க அவங்கள நாங்க பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியா. கர்த்தர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றாங்க. அதே மாதிரி அவங்க செய்யறாங்க. செஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த வசனம் 14ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, ஆயின் ராஜா அதை கண்டபோது அவனும் பட்டணத்தில் மனுஷராகிய அவனுடைய சகல ஜனங்களும் தீவிரித்து அதிகாலமே குறித்த வேளையில் இஸ்ரவேலருக்கு எதிரே யுத்தம் பண்ண சமனான வெளிக்கு நேராக புறப்பட்டார்கள். பட்டணத்துக்கு பின்னாலே தனக்கு பதிவிடை வைத்திருக்கிறதை அவன் அறியாது. பாத்தீங்களா, ராஜா அறியல. முன்னாடி நம்ம போவோம், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம துரத்திக்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போறாங்க. பாத்தீங்களா, அவங்கள நோக்கி போறாங்க. யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் அவர்களுக்கு முன்னாக முறிந்து வனாந்தரத்துக்கு போகிற வழியில் ஓடி போறாங்க. அவங்களுக்கு முன்னாடி முறிஞ்சு போறது போல போய் அவங்க ஓடி போறாங்க. அப்ப பட்டணத்துக்குள் இருந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்களை துரத்தும்படி கூப்பிட்டு கொண்டே யோசுவாவை பின்தொடர்ந்து பட்டணத்தை விட்டு அப்புறப்பட்டாங்க. பட்டணத்தை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, அப்புறப்படுத்திட்டாங்க. அப்ப பின்னாடி பதிவு இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போய் பட்டணத்தை பிடித்து அதை தீ கொளுத்தி போடுறாங்க. அப்பதான் அப்ப சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் பாருங்க யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்ப அவங்க பட்டணத்துக்கு நேராக நீட்டிக்கொண்டே இருக்கிறான். பாருங்க, இந்த அருமையான வேளையில இந்த ஈட்டி என்ன ஆயிட்டுனா, சத்துருவை தோற்கடிக்க பயன்படுத்தப்பட்ட ஈட்டி. பாத்தீங்களா, சத்துருவை தோற்கடிக்க பயன்படுத்தப்பட்ட ஈட்டி. அவன் நீட்டும் போது பாத்தீங்கன்னா பின்னாடி ஆயின் மனுஷர் பின்னிட்டு பார்த்த போது இதோ பட்டணத்தின் புகை ஆகாயம் வரைக்கும் எழும்புகிறதை கண்டார்கள். அப்பொழுது இங்கும் அங்கு ஓடி போகிறதுக்கு அவங்களுக்கு இடம் இல்லாமற் போயிற்று. வனாந்தரத்துக்கு ஓடின ஜனங்கள் தங்களை தொடர்ந்தவர்கள் முகமாய் போனாங்க. இப்படி பதிவிருந்தவர்கள் பட்டணத்தை பிடிக்கிறாங்க. இப்படி நிறைய காரியம் ஹாய்க்கு விரோதமா நடக்குது. இவன் என்ன பண்றான், யோசுவா ஈட்டியை நீட்டி கையை
நீட்டி ஈட்டியை பிடித்து கொண்டே இருந்தான். அருமையான வேளையிலே அந்த ஈட்டி, ஜபம் என்னும் ஈட்டி, பிரியமானவர்களே, எல்லா பக்தி வைராக்கியம் என்னும் ஈட்டி, அதே மாதிரி இது ஜபம் என்னும் ஈட்டி. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய ஈட்டி, ஜபம் என்னும் ஈட்டியை நம்ம கைகளை ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மோசையை நோக்கி யாத்திராங்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நீட்ட சொல்றாரு, கையை நீட்டுன்றாரு. மோசையின் ஜனங்களை பார்த்து, உன் கோலை நீட்டு, தண்ணீர் நிற்கிற இடங்கள்ல அது ரத்தமாய் மாறும் சொல்லி யாத்திராகமம் 7:19 சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி 8:5 குளங்கள் பக்கம்லாம் உன் கைய நீட்டுன்னு சொல்றாரு. உடனே அங்க தவளைகள் அது வரும்படி செய்யறாரு. அடுத்தது புழுதியின் மேல் உன் கைய நீட்டு அப்படின்னு சொல்றாரு, அடின்றாரு. அப்போ 8:16-17 அது அப்படியே பேன்களாய் மாறி போனது. நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு மட்டும் வாசிக்கலாம். யாத்திரா 9:29 வாசிங்க பார்க்கலாம். மோசே அவனை நோக்கி, நான் பட்டணத்தில் இருந்து புறப்பட்ட உடனே என் வலது கையை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன். அப்பொழுது இடி முழக்கங்கள் ஓய்ந்து கல்மலை நின்று போம். அதனால் பூமி கர்த்தருடையது என்பதை நீர் அறிவீர் என்றான். 33 வாசிக்கலாம். மோசே பார்வோனை விட்டு பட்டணத்திலிருந்து புறப்பட்டு தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்தான். அப்பொழுது இடி முழக்கமும் கல்மலையும் நின்றது, மழையும் பூமியின் பெய்யாமல் இருந்தது. சார் பாருங்க, அதான் மோசே கைய நீட்டின உடனே இடி முழக்கங்களும் மின்னல்களும் மழையும் வந்தது. அப்புறம் திருப்பி அவன் வானத்துக்கு, அந்த பார்வோன் ராஜா சொல்றார், போதும் நான் அனுப்பிடுறேன்னு சொன்ன உடனே திருப்பி வானத்துக்கு நேராக கைகளை நீட்டுகிறான். அப்படி கைகளை நீட்டும் போது நிறைய அற்புதங்கள் நடக்குது, அடையாளங்கள் நடக்குது அந்த இடத்துல. அதே மாதிரிதான் யோசுவாவை சொல்றாரு, ஆயிக்கு நேரா உன் கைய நீட்டு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்படி நீங்களும் நானும் எவ்வளவு பிரச்சனைகள், சத்துருக்கள் நமக்கு விரோதமாக வந்தாலும் நம்ம என்ன செய்யணுமா? கைகளை நீட்டணும். எங்க நீட்டணும்? வானத்துக்கு நேராக நீட்டணும். 26ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 8:26. ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரும் மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. பாத்தீங்களா? ஆயின் குடிகள் எல்லாம் சங்கரித்து தீரு மட்டும் யோசுவா ஈட்டியே பிடிச்சு கொண்டே இருந்தான், கைய மடக்கவே இல்லை. நீங்களும் நானும் சத்துரு நமக்கு எதிராக வந்தா ஜெயம் நமக்குத்தான் பிரியமானவளே. நம்முடைய கையை மடக்க கூடாது, முடக்க கூடாது. அவரை நோக்கி நாம் நீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஜபம் என்னும் ஈட்டி. அதை நீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நீட்டும் பொழுது அற்புதமும் அதிசயம் நடக்கும். சத்துரு தோற்று போவான், சத்துரு முற்றிலுமாய் சங்கரிக்கப்படுவான். எனவே நம்முடைய கையை முடக்க கூடாது, மடக்க கூடாது, அது தளர்ந்து போக கூடாது. பாருங்க, தளர்ந்த கைகளை பலப்படுத்துகிற தேவன், தள்ளாடுகின்ற முழங்கால்களை திடப்படுத்துகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? முழங்கால்கள் முடங்காதபடி நமக்கு தள்ளாடி போக கூடாதான், அதை பலப்படுத்துவாராம். கைகளை வானத்துக்கு நேராக நீட்ட முடியாதபடி அது என்ன பண்ணக்கூடாதான்? தள்ளாடக்கூடாது, தளர்ந்து போக கூடாது அப்படின்றதுதான் அதனுடைய அர்த்தம். நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஈட்டி என்பது அது ஜபமாகிய ஈட்டியாய் காணப்படுகிறது. நம்முடைய கையை வானத்துக்கு நேராக நீட்ட வேண்டும். நம்முடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும். அப்பொழுது ஜெயம் கண்டிப்பாய் வரும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தரேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. ஏகோவானிசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. 3வது பாருங்க, சத்துருவின் கையில் உள்ள ஈட்டியை மடங்கடித்து ரட்சித்த ஈட்டி. இது நெகட்டிவா இருக்கு பாருங்க. அது ரெண்டும் நமக்கு பாசிட்டிவா இருந்துச்சு. இது நெகட்டிவா இருக்கிறத பாசிட்டிவா மாத்தி போடுறாரு. நம்ம கர்த்தருடைய ஜனங்கள் கையில் உள்ள ஈட்டிய கர்த்தர் நமக்கு சாதகமாக மாற்றி போடுவார். சத்துருவின் கையில் உள்ள ஈட்டியை எப்படி நமக்காக மாற்றி போடுவார் பாருங்க. 1 சாமுவேல் 17:7 வாசிங்க. அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும்.
பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். பாத்தீங்களா, அவனுடைய ஈட்டியின் வெயிட் சொல்லப்பட்டிருக்கு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். அவ்வளவு கனது. எவனுடையது? கோலியாத்தினுடையது. சத்துரு வெள்ளம் போல வரான். அப்படியே பெலிஸ்தியர், அவங்க எல்லாம் பெலிஸ்தியர்கள் இந்த இஸ்ரவேல் போர் வீரர்கள் கிட்ட நீங்க ஒண்டிக்கு ஒண்டி வாங்க, உங்கள யாராவது, நீங்க அதை படிச்சு பாருங்க, நீங்க யாராவது ஒருத்தன் வாங்க, உங்கள ஒருத்தன், நானும் ஒருத்தனா வரேன் அப்படின்னு கோலியாத்து கொக்கரிக்கிறான். அவன் கையில ஈட்டி தாங்கு நெசவு அப்படி ஒரு வெண்கல கவசத்தை அவன் அணிந்திருக்கிறான். தோள்கள்ல வெண்கல கேடகத்தை வச்சிருக்கிறான். அவனை பாத்தீங்கன்னா வெண்கல சீராவ தலையில போட்டிருக்கான். போர் கவசம் தரித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய ஈட்டியின் நிறை அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமா. ஆனா ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கிறது என்று சொல்லி அவ்வளவு படைபலத்தோட அவன் கொக்கரிக்கிறான். என்ன சொல்றான்? ஒண்டிக்கு ஒண்டி வாங்க, நீங்க தோத்துட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு வேலைக்காரரா இருப்போம், நீங்க தோத்துட்டீங்கன்னா நீங்க எங்களுக்கு வேலைக்காரரா இருக்கணும் சவால் விடுறான். அப்ப என்ன நடக்குதுன்னா, ஈசாயின் மகனாகிய 3 குமாரர்கள் அங்க ராணுவ வீரர்களா இருக்கிறாங்க. அப்ப சவுலோட அவங்க யுத்தம் பண்றாங்க. அந்த நேரத்துல ஈசாயின் கடைசி மகனான தாவீத, நீ போய் உங்க அண்ணன்மார்களை பார்த்துட்டு வான்னு வறுத்த பயிறு அது இதெல்லாம் அப்பங்கள்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. இவன் பாக்குறான். அந்த நேரத்துல இந்த சண்டையின் காரியம் நடக்குது. அவன் பெலிஸ்தியன் கொக்கரித்து சொல்றத பாக்குறான். அவனால தாங்க முடியல. பாருங்க 17:32 வாசிங்க. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனுடைய யுத்தம் பண்ணுவேன் என்றான். பாருங்க, இவங்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப தாவீது போய் சவுல் கிட்ட போய், நீங்க எல்லாம் இவன் நிமித்தம் பயப்பட வேணாம், நான் போய் யுத்தம் பண்ணுவேன்றான். அப்ப அவர் சொல்றா, இல்ல நீ ரொம்ப வாலிபனா இருக்க, அவன் முதல்ல இருந்தே படைபலம் உள்ளவன், அவன் முதல்ல போர் பயிற்சி உள்ளவன், நீ எப்படி திடீர்னு போவன் போது. அப்ப ஒரு முறை கரடி வந்தது, ஒரு முறை சிங்கம் வந்தது. இந்த விருத்த சேதனம் இல்ல, நான் அதை வாயை பிளந்து நான் அதை கொன்று போட்டேன். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீனும் அவைகளில் ஒன்றை போல் தான் இருக்கிறான், ஆனா நான் போவேன் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி போறான். அத பாத்தீங்க, அந்த இடத்துல அவன் ஆற்றங்கரையில் உள்ள தடியை பிடித்து கொண்டு ஆற்றங்கரையிலிருந்து ஒரு 5 கவுளாங்கல் கடை எடுத்து அடைப்பையில போட்டுக்கிட்டு போறான். அப்படி போட்டு போகும்போது அந்த வசனம் வாசிங்க, 45, 46, 47, 45, 47. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். சரி, போதும். கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டியாலும் ரட்சிக்கிறவல்ல. 47 வசனம் சொல்லுது, இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், நீ பட்டயத்தோட ஈட்டியோட எல்லாத்தோட வரலாம், ஆனா எனக்கு பெரிய ஈட்டி இருக்குது, அதுதான் கர்த்தருடைய நாமம். நீனா தடிய பத்தி அவ்வளவு கேவலமா சொல்றியா? தடிதான் எனக்கு, அதுதான் எனக்கு கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய வார்த்தை. அது மட்டும் இல்ல, இந்த கல்லு, இந்த கவனு எல்லாம் அற்பமா நினைக்கிறியா? நான் வெறுமையா வரேன்ட்டு இல்ல மகன, இல்ல 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 இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் மனசுல நினைக்கிறான், நீ பட்டயத்தோட ஈட்டியோட வருகிற, என்ன நாயான் கேக்குற, நீ நான் என்ன நாயான் நீ கேக்குற, நீ உண்மையாலுமே நாய்க்கு சம்பந்தம் அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சு இந்த ஜனங்கள்லாம் இன்னைக்கு அறிஞ்சுக்கணும், கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டியாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று சொல்லி நான் உன்னை என்ன பண்றேன், உன் தலையை வெட்டுவேன். அவன் சொல்றான், நான் உன் தலையை ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுப்பேன் வான் சொல்றான். ஆனா இவன் சொல்றான், நான் நீ ஈட்டியோடலாம் வரலாம், ஆனா அதை விட பலமுள்ள கர்த்தருடைய நாமம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி ஒரே ஒரு கூழாங்கல்ல சுழற்றி அடித்தான். பாருங்க, நெற்றிப்பட முகம் குப்புற விழுந்தான். அவன் பின்னாடி விழுல, அவன் முகம் குப்புற விழுந்து வணங்குற மாதிரி இவன் முன்னால விழுந்தான். இவன் முன்னால ஓடி போய், இவன் கையில ஈட்டி இல்ல, எதுவுமே இல்ல, ஆனா இவன் போய் அவன் மேல நின்று பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி அவன் என்ன சொன்னானோ ஆப்போசிட்டா இவன் அவனுக்கு செய்யறான். கர்த்தர் அதை நிரூபித்து காட்டினார். பிரியமானவர்களே, அவன் கையில் உள்ள ஈட்டி என்னவா ஆச்சா பாத்தீங்க? சத்துருவின் கையில் உள்ள ஈட்டியை மட்டன் கடித்து ரட்சித்த ஈட்டியாய் கர்த்தருடைய நாமம் விளங்கியது. ஒரு வசனம் கூட வாசிக்கலாம், சங்கீதம் 46:9. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணினார், வில்லை ஒடித்து
ஈட்டியை முறிக்கிறார், அவ்வளவுதான். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். போதும். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை முறிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், ஒட்டைக்கிறார், எல்லாம் செய்யறார். காரணம், கர்த்தருடைய நாமம் நமக்குள் இருக்கிறது. அவருடைய நாமத்தினாலே எதை செய்தாலும் இச்சத்துருவின் கையில் உள்ள ஈட்டியை மடங்கடித்து ரட்சித்த ஈட்டி அது கர்த்தருடைய நாமம் என்று நம்ம சொல்லலாம். ஒரு பாடல் கூட பாடலாம். சத்துரு வெள்ளம் போல ஏறி வருகிறார், இயேசு ராஜா வேகம் கொடியை ஏற்றுவார். பட்டயமோ ஈட்டியோ தேவையா, பரமதேவா நாமம் நம்மில் இல்லையா? ஜீவதேவ சேனை அல்லவா, நாமோ ஜீவதேவ சேனை அல்லவா. அடுத்தது பாருங்க, சாட்சியாய் சத்துருவின் ஈட்டி சாட்சியாய் நிறுத்தப்பட்டது, மாற்றப்பட்ட அன்பின் ஈட்டி. 1 சாமுவேல் 26:7 வாசிக்கலாம். தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தியிருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்துக் கொண்டிருந்தார்கள். சார் பாருங்க, அந்த இடத்துக்கு வரான். சீப் வனாந்தரத்துல தாவீது ஒளிந்து கொண்டிருக்கான்னு சொன்ன உடனே சவுலும் அவனுடைய ஆட்கள் 3000 பேரும் வராங்க. அப்னேர் வரான். அவன் தான் அவனுக்கு தளபதியா வராம வந்து அந்த இடத்துல ஒரு இடத்துல படுத்திருக்காங்க. நல்லா தூங்குறாங்க. அப்படி தூங்கும் போது அவன் ஈட்டி தலைமாட்டுல இருக்கு, ஒரு சொம்புல தண்ணி இருக்கு. அப்ப தாவீதுனுடைய சொல்றான், அபிசாய் சொல்றான், இதுதான் சமயம், நான் ஒரே குத்தா ஈட்டியால அவனை குத்திடுறேன், 2 குத்தால ஒரே குத்தால நான் கொன்னுடுறேன். அவன் எப்ப பார்த்தாலும் உங்களை தள்ளிக்கிட்டே வரான்னு சொன்ன. இல்ல அவனா மரணம் அடையணும், யுத்தத்தால மரணம் அடையணும், இல்ல காலம் வரும்போது மரணம் அடையணும். நான் அவனை அது வரைக்கும் என்ன பண்ண மாட்டான், கொல்ல மாட்டான், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு காத்து, நான் வேணா போய் ஒன்னு செய்யறேன், அந்த ஈட்டியும் சொம்பையும் எடுத்துட்டு வரேன்ட்டு அவ்வளோ பேர் படுத்திருக்கிறாங்க. அவனுடைய தளபதி படுத்திருக்கிறான் அப்பனேரு. அந்த 3000 பேர் சுத்திலும் படுத்திருக்காங்க. ராஜா படுத்திருக்கிறாரு. தலைமாட்டுல இருக்கிற ஈட்டியும் சொம்பையும் எடுத்துக்கிட்டு வரான். எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல, தூர இடத்துல போய் நின்று சவுல கூப்பிடுறான். அதுக்கு முன்னால அப்பனேரை கூப்பிடுறான். நீ உன்னுடைய ராஜாவை நீ காக்காம போனது என்ன? அவர் தலைமாட்டுல இருக்கிற ஈட்டி எங்க, சொம்பு எங்க? நீ இப்படி இருந்தீனா நீ மரணத்துக்கு தான் ஒப்புவிக்கப்படுவ. ராஜாவை காக்காம உனக்கு என்ன தூக்கம் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா 12ஆம் வசனத்துல ஆண்டவர் பாருங்க, அவங்க ஒருவரும் அறியவும் இல்லை, காணவும் இல்லை, ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை வருவித்ததனால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார். கர்த்தர் பாத்தீங்கன்னா நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பாருங்க. தாவீது போய் அவங்க எல்லாம் முடிச்சிருந்தாங்கன்னா என்ன ஆகுறது? கர்த்தர் அயர்ந்த நித்திரைய அவங்களுக்கு தூக்க மாத்திரம் கொடுத்துட்டாரு, அப்படியே தூங்க வச்சுட்டாரு, அயர்ந்த நித்திரைய கொடுத்தாரு. அதனால யாருமே ஒன்னும் செய்ய முடியல. அப்பதான் இந்த சவுல் உணர்றான், ஆமா இது தாவீதின் சத்தம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடைசியில் அவன் என்ன பண்றான், அந்த ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். 21, 22 அது மட்டும் போதும். 26ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 26, 21, 22. அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, வாலிபரில் ஒருவன் இப்புறம் அதை வாங்கி கொண்டு போகட்டும் என்றார். பாத்தீங்களா, அந்த ஈட்டியை நீங்க வாங்கிட்டு போங்கப்பா. அந்த ஈட்டினால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல, அங்க காக்கப்படல, நீங்க எதுவுமே செய்யல. அந்த ஈட்டியை என் அன்பினால் நான் அதை மாற்றி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்துருவின் ஈட்டியை சாட்சியாய் மாற்றப்பட்ட அன்பின் ஈட்டியாய் காணப்பட்டது. தன்னுடைய அன்பினால, தன்னுடைய பொறுமையினால, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால அது சாட்சியாய் மாற்றப்பட்டது. அவன் சாட்சி சொல்றான், சவுலே நீ உண்மையாலுமே நல்லவன்பா, நான் தான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அது சாட்சியாய் மாற்றப்பட்ட ஈட்டியாய் மாறியது. இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். கடைசியாய் ஒரு ஈட்டி இருக்கிறது, அதை சுருக்கமாய் சொல்லி முடிக்கின்றேன். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. பாருங்க, நம்முடைய இதயத்தின் பாவத்தினாலே இயேசுவின் விழாவிலே குத்தின ஈட்டி, இதயத்தின் பாவத்தை
கழுவும்படியாக ரத்தமும் நீரும் வெளியே வந்தது. அந்த இதயத்தை சுற்றிலும் இருக்கிற உரைதான் என்ன, விலா விலா எலும்புகள், விலா சதையினால மூடி வச்சிருக்கிறாங்க அந்த இதயத்தை பாதுகாப்ப. அந்த இதயத்துல நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாய் ரத்தமும் நீரும் ஓடி வந்தது. அவருடைய விலா குத்தப்பட்டது அல்லவா? அவருடைய விலாவிலிருந்து இதயத்திலிருந்து வழிந்த ரத்தமும் நீரும் நம்முடைய இதயத்தின் பாவங்களை கழுவும்படியாக நீட்ட குத்தப்பட்ட ஈட்டிங்க. அவன் போர் சேவகன் வந்து குத்துறான், கடைசியாக குத்துறான். அவருடைய காயங்களே ஆழமான காயம் எது தெரியுமா? அந்த விலாவிலே ஏற்பட்ட காயம்தான். ஆண்டவர் சொல்றாருல தோமாவை பார்த்து, நீ உன் கையை நீட்டி என் விலாவுல போடுன்னு சொல்றான். அவ்வளவு குழி காயமா இருந்தது, விலாவுல போடுன்னு சொல்றாரு. பாத்தீங்களா? அப்ப விலாவுல ஏற்பட்ட காயம்தான் பெரிய காயம். உங்களுடைய பாவத்துக்காம் நம்முடைய இருதயத்திலே நாம் செய்த பாவத்தை நிமித்தமா ஏற்பட்ட காயம், அதுதான் ஈட்டியால் குத்தப்பட்ட போது வழிந்த ரத்தமும் நீரும். அப்படியே டீஹைட்ரேஷன் ஆயிட்டார், ஃபுல்லா வந்துருச்சு, ரத்தமும் தண்ணீரும் வந்துருச்சு. பிரியமானவர்களே, நீங்களும் நான் ஆண்டவருடைய சமூகத்துல இந்த 5 வகையான ஈட்டிகளை குறித்து நாம் பார்த்தோம். பாத்தீங்களா? ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஈட்டி, ஜெபம் என்னும் ஈட்டி. அது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா ரட்சித்த ஈட்டி, சத்துருவின் கையிலிருந்து ரட்சித்த ஈட்டி, அன்பினால் அது சாட்சியாய் மாற்றப்பட்ட ஈட்டி. இப்பொழுது நம் இதய பாவத்தில் நம்முடைய ரத்தத்தையும் நீரினால கழுவி சுத்திகரிக்கப்பட்ட அந்த குத்தப்பட்ட ஈட்டி. பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையிலே நாம் நம்முடைய தேவனுடைய சமூகத்திலே ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கும் போது ஈட்டி என்று சொல்லி அதை தியானிக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தைகளை 5 காரியங்களை கொடுத்தார். நீங்களும் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி, ஆண்டவரே என்னுடைய இதய பாவத்தினாலே உம்முடைய ஈட்டியால் நீர் குத்தப்பட்டீரே ஆண்டவரே, இன்னுமாய் நான் பாவம் செய்யாதபடி என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நான் உண்மை போல மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் கதறி கெஞ்சி கேட்போமா? வரும் காலங்களிலே நாம் அந்த ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்க இருக்கிறோம். அதனால நம்ம இப்பொழுதிருந்தே ஆண்டவருடைய சமூகத்திலே என் இதயத்தின் பாவத்தின் நிமித்தமாய் உன் இதயத்தில் ஈட்டி குத்தப்பட்டதோ ஆண்டவரேன்னு சொல்லி பாடி ஜெபிப்போமா? ஜெபிப்போம். இதயத்தின் பாவம் நிறைவானதாலே இகமதில் அழிகின்ற ஆத்மா, பாவத்தை நீக்கி ஜீவனை மீட்க ரட்சிப்பின் வழி தந்ததாலே உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம் அவதானி தஞ்சம், உனக்காக சிலுவையில் மரித்தார். கலங்காதோ கண்கள் வடியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உமக்காய் நாங்கள் பக்தி வைராக்கியம் கொள்ள அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் பக்தி வைராக்கியம் கொண்டு எழும்பத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தாவே அந்த ஈட்டி, பிணைக்காசின் ஈட்டி எங்களுக்கு போதிக்கிறது ஆண்டவரே. அப்பா தகப்பனே, தகப்பனே நன்றியோடு மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சத்துருவுக்கு எதிராக கர்த்தாவே, இதோ கர்த்தாவே நாங்கள் ஜெபம் என்னும் ஈட்டியை ஆயி பட்டணத்துக்கு நேராக யோசுவா நீட்டியது போல ஆண்டவரே நாங்கள் சத்துருவை தோற்கடிக்க ஜெபம் என்னும் ஈட்டியை கையாள நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறப்பா. சோதரிக்கிறோம். சத்துருவின் கையில் இருக்கிற ஈட்டியை மடங்கடித்து ரட்சிக்கிற ஈட்டியாய் மாற உதவி செய்வீராக அப்பா. சாட்சிப்படுத்துகின்ற அன்பின் ஈட்டியாய் மாற உதவி செய்வீராக அப்பா. எங்களுடைய இதயத்தின் பாவத்திற்காக, நாங்கள் செய்த பாவத்திற்காக உங்களுடைய இதயத்திலே உங்களுடைய விழாவிலே ஈட்டியால் குத்தப்பட்டீரே ஆண்டவரே. அந்த இரத்தத்தினால் ஒவ்வொரு நாளும் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டவரே நாங்கள் சாட்சியாய் நிற்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன்.